ஆக இந்தியாவில் ஏறக்குறைய 10,000 சுரங்கங்கள் தினசரி நோண்டப்படுகின்றன. அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் கடந்த 25 ஆண்டு காலத்தில் எவ்வளவு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை சதவீதம் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கேள்வி வருவதில்ல. ஆக இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 25 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் அழிக்கப்பட்டு வருகின்ற காடுகளுடைய எண்ணிக்கை 1.08% ஒவ்வொரு ஆண்டும். ஆக 25 ஆண்டுகளில் 25% அளவிற்கு விவசாய நிலமோ காடுகளோ அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்திருக்கக்கூடிய அறிக்கைகள் தெரிவிக்கிறது. எவ்வளவு முக்கியமான பிரச்சனை. ஆக ஒரு நாட்டுக்கு எத்தனை சதவீதம் வனம் இருக்க வேண்டும்? ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் 33% வனம் இருக்க வேண்டும். காடுகளினுடைய அளவு 33% இருக்கணும். அந்த 33% இருக்கக்கூடிய காடுகளினுடைய அளவு இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை 21.5% காடுகள் தான். ஆக 33% காடுகள் இருந்தால்தான் ஐக்கிய நாடுகள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த 2050 ஆண்டு 2100 ஆண்டில் அந்த 3% 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நிறுத்த முடியும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இருக்கக்கூடியது 21% காடுகள். 33% காடுகளை நீங்கள் உருவாக்கி இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்பநிலை உயர்வு என்பது இயல்பை விட கடந்த 100 ஆண்டுகளில் 1.5% உயர்ந்தது அல்லவா? இனி அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளில் மேலும் 1.5% உயர்ந்து 3% நிறுத்த முடியும். இன்றைக்கு நமது தேசத்தை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு 1.08 அளவிற்கு காடுகள் அழிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்று சொன்னால் எப்படி 31% காடுகளை நாம் உருவாக்கப் போகிறோம்? எப்படி உருவாக்கப் போகிறோம்? அரசாங்கம் உருவாக்கிடுமா? ஆக நாம் அனைவரும் சேர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளினுடைய பரப்பளவு என்பது 7,13,789 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஏக்கர் கிடையாது, ஹெக்டேர் கிடையாது. ஸ்கொயர் கிலோமீட்டர் 7,13,789 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த காடுகள் இருக்கிறது. இதில் வருட